ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். பிரம்மஸ்ரீ TSB ஹரிகதா இந்த தொகுப்புல இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் அந்த தொடர்ல இருந்து ஒரு சிறிய பகுதியை பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அப்பா ஹரிகதா அதாவது சங்கீத உபன்யாசம் பண்றார், தியாகராஜ ராமாயணம்னா பரவாயில்ல, இல்லை ராமாயணம்னா பரவாயில்ல, அதுல பாடல்கள்லாம் இருக்கு, கம்ப ராமாயணம் பாடல்கள் இருக்கும், இல்லை தியாகராஜ கிருத்திகள் இருக்கும். பட் பாகவதம் மகாபாரதம் இதெல்லாம் சொல்லும்போது அவர் பாட்டு பாடுறதுக்கு எப்படி பாட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இதை வித் திஸ் இன் மைண்ட் நான் யோசிச்சு இன்னும் 2-3 வாட்டி பாகவதம் பாரதம்னா கேட்டேன். இதுல என்னன்னா அப்பா என்ன பண்ணுவார்னாக்க, சங்கீதம்ங்கிறது வெறும் கிருத்திகள்ல மாத்திரம் இல்லை, அந்த ஸ்லோகங்களை ஒரு ராகத்துல பாடும்போதும் அதுவும் சங்கீதம் தானே. ஸோ அந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோ இல்லை வியாசபாரத ஸ்லோகங்களோ இல்லை பாகவத ஸ்லோகங்களையே ஒரு ராகத்துல பாடும்போது அதுவே மிக அரிய சங்கீதமாகிறது. அதையும் தவிர அப்பா சில இடங்கள்ல தானே சில வர்ணமெட்டுகளை தானே சில பாடல்களை ஏற்றி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அதை ஃபில் பண்ணுவா. சில சமயம் இந்த ஸ்லோகங்களையே பாட்டா பாடிடுவா தாளத்தோட. இது எல்லாத்தையும் மீறி அப்பா பாகவதம் சொன்னாலும் சரி, அது நாயனார் சரித்திரம் சொன்னாலும் சரி, மகாபாரதம் சொன்னாலும் சரி, அது தியாகராஜ கீர்த்தனைகள் இல்லாம இருக்காது. அது ஏன்னா தியாகராஜ கீர்த்தனைகள்ல இருக்கிற அடிப்படையான அந்த தத்துவம் இவர் சொல்ற கதையில அந்த பாகவதமோ இல்ல பாரதத்திலேயோ எங்க அந்த அடிப்படை கருத்து ஒத்து போகிறதோ அந்த இடத்துல டெஃபனட்டா ஒரு தியாகராஜ கீர்த்தனை பாடாம அப்பா இருக்க மாட்டான். வித் திஸ் இன் மைண்ட் இப்பொழுது பாகவதத்துல கடைசி நாள் ருக்மணி கல்யாணம் அதிலிருந்து ஒரு சிறிய பகுதி. இது மாதிரி ஒரு பேர் வழி சிசுபாலன் இருக்கான், அவனுக்கு குழந்தைய கொடுப்போம். இதை குழந்தை ருக்மிணி கேட்டுவிட்டு துக்கப்படுறாள். ஏன் கல்யாணத்தை வெறும் கல்யாணமா வச்சுக்கல. நாம கல்யாணம்னா வாழ்க்கைக்கு ஒரு படி, என்ட்ரன்ஸ், என்ட்ரி. இந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளணும். ஒருத்தர் சொன்ன எங்கேயாவது பொண்ணு ஒரு இடத்துல தள்ளிவிட்டேன்னா அப்புறம் நான் நிம்மதியா, நீயும் தள்ளுறதானே, உங்களை யாராவது தள்ளுறதானே. குழந்தைகளுக்கு வாழ்க்கை படி இல்லை, இங்க இதுக்கு மேல இங்க ஜென்ம நிவர்த்தி. அதுக்கு கண்ணனே தான். ஏன்னா அவனுடைய சரித்திரத்தை கேட்கிற போது அந்த குழந்தை மனசுல கிருஷ்ணன் பரமாத்மாங்கிற எண்ணம் வந்தது. வயசானவாள் கேட்கிற போது நமக்கு 58 கொஸ்டின்ஸ். ராசக்கிரீட பண்ணார், நான் அதை அப்ரூவ் பண்ணல சார். நான் அதெல்லாம் நீ அப்ரூவ் பண்ணாத பண்ண போயேன், நீ சொல்றத உன் சம்சாரமே அப்ரூவ் பண்ணல, அப்புறம் எனக்கு என்ன வந்து. நமக்கு எல்லாரும் அதே மாதிரி பாவம். குழந்தையானா எடுத்துக்கோ. இந்த குழந்தையினுடைய மனசுலே பகவான் கிருஷ்ணன்கிற எண்ணத்தோட நடிச்சுட்டு ஒரு பிராமணன் அங்க வந்தார், உஞ்சவர்த்தி எடுக்கிறவர். நாராயண 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 நாமத்தை சொல்லிட்டு வர போய் நமஸ்காரம் பண்ணி நீங்க உடனே துவாரகாபுரிக்கு போங்க, கிருஷ்ண பரமாத்மாவை இங்க அழிச்சுன்னு வாங்க. எல்லாம் முகூர்த்தம் வச்சாச்சு, சம்பந்திகள்லாம் வந்துட்டா. நான் என்ன பண்ணுவேன், வீக்ஷேகம் கோபாலமூர்த்தி அவரை ஒரு தினமாவது நான் கண்ணாலேயாவது பார்க்க முடியுமா? ஐயா பிராமணோத்தமா, நான் சொல்ற சில விஷயங்கள்லாம் கவனமா கேட்டுக்கிட்டு அதை அப்படியே கண்ணன் இடத்துல சொல்லுவோம். சில விஷயங்களை எல்லாம் தன்னுடைய ஹிருதய அந்தரங்கத்தை எல்லாம் பிராமணன் இடத்துல சொல்லும்போது அவரும் அப்படியே எடுத்துக்கிட்டு புறப்பட்டார். அவர் எப்படி போனார், எங்க போனார், எப்ப போனார்ங்கிறத பத்தியே இவ கவலைப்படலை, அவரும் கவலைப்படலை. துவாரகாபுரி எங்க இருக்கு, விதர்ப தேசம் எங்க இருக்கு? துவாரகாபுரிங்கிறது குஜராத் தாண்டி சமுத்திரத்துக்கு கடையில், விதர்பாங்கிறது யூபி. இங்கேருந்து போகிறதுனா எவ்வளோ நாள் ஆகும்? அதுவும் என்ன வாகனம் வச்சு கொடுத்தாளா இல்லை ஏரோப்ளேனில் போனாரா? அவர் நடந்து போனார். அது எப்படி போனார் நடந்து? அவர் நடந்து போயிட்டே இருக்கிற போது கண்ணத்தை கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போனார். அதான் அவருடைய கன்வேயன்ஸ். சென்றார் மெய்வேதியரே துவாரகைக்கு
அன்றாலீலையில் தூயில்கின்றார் மாறைகள் தேடி அரிய பொருளை நாடி விரைவாயோடி நிவேதியது. அவர் நடந்து போய்கிட்டே இருக்கார். துவாரகாபுரி வந்து அந்த துவாரகாபுரியிலே கண்ணனிடத்துல போய் ருக்மிணி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றாரப்பா, ஒரு பெண்மணி விதர்ப தேசத்திலே உன்னையே நினைச்சுட்டு இருக்கா, உன்னை கல்யாணம் பண்ணி கொள்ள வேணுங்கிற எண்ணத்தோடு கூட விஜ்ஞாபயதி தே கிஞ்சித் பிரஸ்துதோத்வாக மங்களா, தன்னுடைய கல்யாண விஷயமாய் உன்னிடத்திலே வார்த்தைகள் பேசலால் நீ கேட்பையோங்கிற பகவான் அதை உட்கார்ந்து கேட்கிறார். அவள் சொன்ன விஷயத்தை 7 ஸ்லோகங்களிலே பாகவதத்திலே சொல்லியிருக்கார். 7 ஸ்லோகத்திலே 4 ஸ்லோகத்திலே முக்கியமான பக்தி மார்க்கத்தினுடைய பக்தி யோகத்தினுடைய தாத்பரியம் சொல்லியிருக்கார். சுத்வா குணால் புவன சுந்தர ஸ்ருண்வதந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் உபம் திருஷம் திருஷிமதாமகிலர்த்தலாபம் त्वय्यच्युता विशति चित्तमपत्रपं मे कत्वा मुकुन्दमहती कुलशीलरूप विद्यावयोद्रविणदामभिः आत्मतुल्यं धीरापतिं कुलवती नवृणीतकन्या काले नृसिंह नरलोकमनोभिरामं नरलोकमनोभिरामं சுத்வா குணான் புவன சுந்தர. பகவானுக்கு சொல்றாள் அவன். கடுதாசி எழுதி கொடுத்தால்தான் நம்ம கதையில சொல்ற வழக்கம். கடுதாசி எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. கடுதாசி எழுதி கொடுக்கறதெல்லாம் இந்த காலம், எழுத்தே கிடையாது. எல்லாம் சொல்லுக்குத்தான் மகிமை. ஒரு வார்த்தை ஒருத்தன் சொன்னான்னா அதை 3 தலைமுறை காப்பாற்றுவா. இப்போ எழுதி கொடுத்தா கூட அதுக்கு பலம் கிடையாது. நான் எழுதி கொடுக்குறேன் சார், எழுதி கொடுத்தா ஒண்ணுதான், இல்லை அது போல ஒண்ணுதான். ஸ்ருத்வா குணான், பகவானை கூப்பிடுறா. பகவானை என்ன வார்த்தையினால கூப்பிடுறா? கிருஷ்ணான்னு கூப்பிடுறாளா, அச்சுதான்னு கூப்பிடுறாளா, இல்ல கிருஷ்ண கோவிந்தான்னு கூப்பிடுறாளா, வாசுதேவான்னு கூப்பிடுறாளா? அந்த பேரெல்லாம் போல கிருஷ்ணனுக்கு எத்தனை அவன் என் பேரை வச்சு கூப்பிட்டா தானே என்ன கூப்பிடுறா. ஓய் பாகவதர அப்படின்னு ரோட்ல போயிட்டே இருச்சா கூப்பிட்டாக்க உடனே சட்டுன்னு திரும்ப. ஏன்னா என் பேரை காட்டலாம், அது மகிமை. ஏன்னா என் தொழில் அது மாதிரி. பகவானுடைய தொழில் என்ன, அதை வச்சு கூப்பிடுறாவ. புவன சுந்தரா. புவன சுந்தரன்னா உலகத்திலேயே அழகுள்ளவனே அர்த்தம். அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம். புவனங்கள் எல்லாம், புவனத்திலெல்லாம், உலகங்கள் எல்லாம் நீதான் அழகன் அர்த்தம். ருக்மிணி பார்த்துருக்காளா என்ன? பிள்ளையே பார்க்கலையே. பிள்ளைய பார்க்காது இருக்கிற போது அழகன்னு சொல்ல முடியுமா? புவன சுந்தராங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம். இந்த புவனங்கள் எல்லாம் நீ இருக்கிறதுனாலே சுந்தரமா இருக்கு. ரசோ வைசஹ, ஒரு இலை பச்சையா இருக்கு. எதிரால பகவான் இருக்கிறதுனால. நம்ம உடம்பு என்னமா நடமாடுறது? இவன் உள்ள உட்கார்ந்துருக்கான், சைத்தன்யம் இருக்கு. சைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதஜரி. சைதன்யம், அந்த சைதன்யம் தான் ரசம். இப்போ கரண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிடுது, நிறைய லைட் போட்டிருக்கா, நிறைய பல்ப் போட்டிருக்கா, நிறைய ஃபேன் தொங்குறது, எரியலையே. காரணம் என்ன? அந்த எலக்ட்ரிசிட்டி வரல, கரண்ட் போயிடுது.
அது வந்த உடனே எல்லாம் எரியுறது. அதனால் இத்தனையும் எரிய வைக்கிறது எது? அது இத்தனையும் அழகாக இத்தனையும் இந்த கரண்ட் வந்தால் தானே இவ்வளவு அழகாக லைட் போட்டிருக்கா. அது மாதிரி உலகத்திலே நீ இருக்கிறதுனால தான் புவன சுந்தரா, புவனங்களெல்லாம் சுந்தரமாக இருக்கு. அதனால் நீ வெறும் தேவகியுடைய பிள்ளை, வசுதேவருடைய பிள்ளை நான் கேட்கல. நீ யாரு? புவன சுந்தரா, உலகத்தையே அழகுபடுத்த வந்தவன் நீ. உன் பெருமையை ஸ்ருத்வா குணானு, உன்னுடைய பெருமையை கேட்டேன். உன்னுடைய குணம் என்ன தெரியுமா? என் மாதிரி ஒன்றும் தெரியாதவா ஏழைகள் பெண்கள், பெண்களுக்கா அதிகாரமே கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தில் தான் பெண்களை உயர்த்தினார் பகவான். நம்ம புரிஞ்சுக்கல. பெண்களுக்கு அத்தியாத்ம யோகம் கிடையாது. புருஷாளுக்கு தான் வேதாந்தங்கிறது. பெண்கள்லாம் வாசிக்கப்படாது பழைய சாஸ்திர பிரகாரம். இப்போ எல்லாம் ஃபிலாசபி எல்லாம் நான் பார்த்து குழந்தை, பொன் குழந்தை ஃபிலாசபி எடுத்துட்டு இருக்கா காலேஜில். அப்படியா? என்ன அதில் போட்டே? வேறு எதுலேயும் இடம் கிடைக்கல, அதில் தான் கிடைச்சிது. நம்ம குழந்தைகள்லாம் படிக்கிறாள், வேதாந்தமெல்லாம் படிக்கப்படாது. தியாகராஜ சுவாமியே ஒரு இடத்துல சொல்றார். என்ன சொல்றார்? ప్రాణములే నీవానికి బంగారు భాగ్య జోడి ఆడి వజ్రభూషణమును ఉరము పట్టు రీడి జానలకు పురాణాగమ శాస్త్రవేద జప ప్రాణగల్కి ఏమి భక్తి త్యాగరాజ వినుత రామ భక్తి భీక్షమి. அவர் காலத்திலே சொல்றார், ஜானலகு புராணாகம சாஸ்திர வேத ஜப பிரசங்க திராணகல்கி ஏமி. அவளுக்கு திறமை உண்டு, புராண ஆகம சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுப்பான்னா கூட என்ன பெண்களாச்சே, அவள் படிக்கப்படாது. அப்படி இருக்கிற போது கிருஷ்ணாவதாரத்தில் தான் பெண்களுக்கு ராசக்கிரீடையினாலும் நந்தகோகுலத்திலே படிப்பறிவில்லாது இருக்க முடியாத ஜனங்களே வேதாந்திகள் ஆக்கிவிட்டேன். உத்தவரே போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டேன். இந்த கோபஸ்திரிகள்லாம் அவள் பாடின்னு போகிறத பார்த்துவிட்டு சாஷ்டாகமாக நமஸ்காரம் பண்ணா. அப்பா கிருஷ்ணன் இங்கெல்லாம் இருக்கான், அங்கே துவாரகாபுரியிலையா இருக்கான். அதனால உன் பெருந்தகையான குணம் சுத்வா குணானு புவன சுந்தர சில்வதந்தே. கேட்டு 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 உள்ளத்தில் அப்படியே இறங்கி போச்சு. அதனால தான் சதா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட பகவானுடைய சரித்திரத்தை கேட்காத படுத்துக்கப்படாது. அதுவும் இந்த ஊரில் மதுரை மாதிரி ஒரு பட்டணங்களில் எவ்வளவு பேர் எந்தெந்த இடங்களில் சொல்கிறா. இங்கே கோவில் கட்டியிருக்கு, அங்கே மண்டபம், அங்கங்கே எங்கெங்கே சொல்கிறா. புண்ணிய சரித்திரங்கள் சொல்கிற இடமெல்லாம் போய் கேட்கணும். அது எனக்கு பிடிக்காது சார். பிடிக்கணும். அவள் சொல்கிறது பகவானுடைய சரித்திரம். நீ கொடுக்குற காது நன்னா இருக்குமானா பிடிக்கும். பசியாக இருந்ததுன்னா எதை வேணால் சாப்பிடுவேன். பசியாக இருந்தால் பெசுவாடா ஸ்டேஷனில் வந்து ஹவுரா மெயில் நின்று எல்லாம் விழுந்தான் பாருங்க. அதில் அப்படியே மரத்துலேருந்து பழம் உதுற மாதிரி உதிர்ந்து எல்லாரும் அந்த டீ கடைக்கு போய் அவன் என்ன கொடுத்தானோ அதை வாங்கி. காரணம் என்ன? என்ன ரொம்ப மட்டமான இடமாச்சு, இதுலேயே சாப்பிட்றேன். பசி பசி வரபோது எதை வேணா சாப்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி தான் அந்த பசி இருக்கணும். அவங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குங்கிறத கேட்கணும். நித்தியம் பகவத் சரித்திரத்தை கேட்டுட்டு இருந்தால் இதை தவிர வேறு யஜ்யமே கிடையாது, யாகமே கிடையாது. நமக்கு எங்கே முடிகிறது? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அது வேலை இருக்குது. இப்போ டிவி வேறு வந்துடுது, அதில் அதெல்லாம் என்னென்னமோ என்ன நன்னா இருக்குது, நன்னவே இல்லை. இருந்தாலும் பார்த்துட்டா தான் நன்னா இல்லைன்னு தெரியுது. புவன சுந்தர சில்வதந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை கரங்க தாபம். உள்ளுக்குள்ளே இருக்கிறதான ஒரு தாபம், அங்க தாபம். என்ன தாபம்? பெண்ணாக இருக்கிறவாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாபம். குழந்தையா கன்னிகையாக இருக்கிற போது கல்யாணம் பண்ணிக்கணும்னு, கல்யாணம் பண்ணி அப்புறம் புள்ளை பெற்றுக்கணும்னு, பிள்ளைய பெற்ற அப்புறம் பிள்ளைய காப்பாற்றணும்னு, அதுக்கப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு, அதுக்கப்புறம் வயசாச்சு எனக்கு எப்போ வருமோ அந்த கவலை. அதனால எண்ணிக்கடா விட்டது ஒன்று. அங்கே தாபம் விடலை. ரொம்ப வயசானவாளை போய் கேளுங்க, எப்படி இருக்கு, என்ன வயசாகுது? 84 வருது, 84 முடிஞ்சு 85 ஆகுது. அப்படியா? நீங்கள் நல்லபடியாக போகணும் பகவான்ட்ட. உனக்கு என்னடா, உனக்கு தாண்டா சாவு வருங்கிற உடனே சாபம். ஏன்? இன்னும் இருக்கணும். அதான் அங்க தாபம். இந்த அங்கத்தில் வச்சிருக்கிற ஆசை இருக்கு, பாசம், அதான் தாபம். எதில் வைக்கப்படாதோ அதில் வைக்கிறமே, அதான் தாபம். ஹரதா அங்க தாபம். அதனால என்ன ஆச்சு? இந்த அங்கதாபம் போய் இப்போ இன்னொரு ஆசை உண்டாச்சு. ரூபம் திருஷாம், உன்னுடைய அழகை பார்க்கணும்னு தோணி போயிடுச்சு. உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா போரும். பகவானுடைய தரிசனம். நித்திய ஆலயத்துக்கு ஏன் கட்டுற? இத்தனை ஆலயம் கட்டிருக்கா. அம்பாள் என்ன அழகா இருக்கா.
அந்த அம்பாளுடைய ரூபத்தை பார்க்கறது தான் நமக்கு பியூட்டின்னா. அதான் நம்ம உண்டாக்கிக்கிறது தான் பியூட்டிங்கிறது. சுத்த சத்துவம் தான் பியூட்டி. அலங்காரம் பண்ணிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணினா கொஞ்ச நாளைக்கு நன்னா இருக்கு, அப்புறம் நீ பார்க்குற போது நன்னா இருந்து இப்போது மாதிரி இருக்க, இதான் நிஜ ரூபம். அப்போ அது மாதிரி தான் நம்முடைய ரூபமே கிடையாதுடா. பகவானுடைய ரூபத்தை பார்க்கறதுக்கு தாண்டா நம்ம பிறந்திருக்கோம். ரூபம் திஷாம் திருஷிமதாம் அகிலர்த்த லாபம். திருஷிமதாம் ரூபம் திருஷாம், பார்க்க வேண்டியது, பார்க்க வேண்டிய அவசியமான ரூபம் அது. இதுதான் அகிலர்த்த லாபம். ஜென்மா எடுத்ததுக்கு அதான் வேலை. அப்பா அச்சுதா ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே, ஒன்னே நடிச்சுட்டு இருக்கேன்பா. நீ வாடனே ஈவாடனே கால ஈவாடனே கால நிகில நோக நிரால நிஷமோர்வ ஜலல. தேவாதி தேவபூதேவ வரபக்ஷா தேவா பக்ஷராஜீவாக்ஷ சாதுஜன ஜீவன சன்னாதனாதீவ கால நிகில லோக நிதான. தேவாதி தேவா பூதேவ வர பக்ஷா ராஜீவாக்ஷா சாதுஜன ஜீவனா சனாதனா, என்ன அட்ரிபியூட்ஸ் பாருங்க. அந்த சொல்ல சொன்னாலே நமக்கு அவ்வளவு ரசம் உண்டாது. தேவாதி தேவ பூதேவ வர பக்ஷ ராஜீவாக்ஷ சாதுஜன ஜீவனாதனா. அதனால அப்பேற்பட்ட உயர்வு உள்ளவனாக இருக்கிற ஒன்றை நான் அடையிறதுல என்ன தப்பு? நான் ஒன்றும் சாமானியப்பட்ட பொண்ணு இல்லைப்பா, நான் யோக்கியத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கேன். கத்வா முகுந்த மகதி குல சீல ரூப வித்யாவய திரவிண தாம வீராத்மதுல்யம். உனக்கு சமானமாய் என்ன உண்டாக்கிக்கிட்டு இருக்கேன். நல்ல குலம், நல்ல ஒழுக்கம், குல சீல ரூப. குலத்தில் பிறந்தா மாத்திரம் போறாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒழுக்கம் இருக்கணும். ரூப அழகு, வித்யா படிப்பு, வயசு, திரவிணதாமபி பணத்திலையும் எங்க அப்பா ஒன்றும் ஏழை இல்லை. ஆத்மதுல்யம், உங்களுக்கு நான் சரியா இருக்கேன். இத்தனைக்கு மேல இன்னொன்னு இருக்கு, நீங்கள் பரமாத்மாங்கிற புத்தியை வச்சுட்டு இருக்கேன். தீரா தியாம் ராதீதி தீரா, புத்தியினால் பிரகாசிக்கிறவன். நம்மெல்லாம் உடம்புனாலே மற்ற வசதிகளாலே பிரகாசிக்கிறோம். ஞானிகள் புத்தியினால தான் பிரகாசிப்பார். காஞ்சி பரமாச்சாரியால் இத்தனை வயசாச்சு, 94 வயசாச்சு, அவர் கௌபீனத்தை கட்டி நீ எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கார். அவர் மொட்டை தலை, அதுவுமா இந்த பக்கத்தில் நிற்கிறா பாருங்க, 100கணக்கான ஜனங்கள். ஒவ்வொருத்தர் அப்படி இந்த பக்கம் திரும்ப வரான்னு அப்படி திரும்புறார். குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும், அவ்வளோதான். இதை காட்டின உடனே இவன் அப்படியே விடும். அவருக்கு கல்யாணத்துக்கு என்ன, அவருக்கு சின்ன சம்பந்தம். அப்புறம் மெதுவாக இப்படி எங்கேயோ போகிறார். பையன் பரீட்சைக்கு போயிருக்கான், பரீட்சை போயிட்டே இருக்கான், பரீட்சைக்கு போயிட்டே இருக்கான். என்ன அர்த்தம்? போயிட்டே இருக்கட்டும் ஆசை. அந்த இடத்துல என்ன இருக்கு? புத்தியினால பிரகாசிக்கிற பாபா திடீர்னு திரும்புறார். நீ அவாத்து பிள்ளை இல்லையோ? உடனே இவன் உடம்பு சிரித்து போய் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு. தீரா ஞானத்தினாலே, புத்தியினாலே, படிப்பினாலே, பக்தியினாலே, ஒழுக்கத்தினாலே இத்தனை வசதியை வச்சுக்கிட்டு நான் புத்தியை வளர்த்துக்கிட்டேன். குலவதி, நல்ல குலத்தில் பிறந்தவன் உங்களை அடைய மாட்டேனா? என்னை போய் நீங்கள் அடையாமல் நிருசிம்மமான நீங்கள்லாம் என்னை தேடின்னு வரணும். அப்படி விட்டுட்டு யாரோ ஒத்தான்
யாரோ ஒரு ஓனாய் மாதிரி சிசுபாலன் அடையவாவது பூர்த்தேஷ்ட தத்த நியமவ்ரத தேவ விப்ர குருவர்ச்சனாதி விரலம் பகவன் பரேஷः ஆராதிதோ யதி கதக்ரஜயத்யபாணிம் கிருண்ணாது மேன தமகோஷசாதயோன்யே பூர்த்த இஷ்ட தத்த நியமவ்ரத தேவ விப்ர குரு அர்ச்சனாதிபிஹி. நமக்கு நல்ல ஒழுக்கம் வரணுமானால், நல்ல எண்ணம் வரணுமானால், நல்ல குலத்திலே பிறக்கணுமானால் புண்ணியங்கள் பண்ணி இருக்கணும். இப்போ இது 8 நாள் நீங்கள் கேட்குறீங்களே, 8 நாள் வராதவா என்னைக்காவது ஒரு நாளாவது கேட்குறீங்களே, அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு. அந்த புண்ணியம் உங்களை உயர்த்தும், மற்றதெல்லாம் உயர்த்தாது. இந்த புண்ணியம் தான் உயர்த்தும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என்ன சாமர்த்தியத்தினால நான் பெரட்டிவிட்டேன், இல்லை, ஒரு காலம் கிடையாது. இந்த புண்ணியம் உங்களை புஷ் பண்ணுறது. பூர்த்த இஷ்ட தத்த பூர்த்தேஷ்டம் இஷ்டாபூர்த்தம்னா கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, பின்னெல்லாம் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தா. எத்தனை தர்மங்கள் பண்ணினா, இந்த தர்மங்கள்லாம் எங்கே போச்சு? எத்தனையும் பண்ணலையா? எத்தனை சத்திரங்கள் கட்டினா, எத்தனை ராத்திரி பகல் யார் வந்தாலும் சாப்பாடு. கிராமங்களுக்கு போகிற வழியில் சாலையா சத்திரம் இல்லை? அதெல்லாம் சோம்பேறிகளுக்கு சார். நீ ரொம்ப வேலை செய்கிற, அது புண்ணியம். ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டால் அதை காட்டிலும் புண்ணியம் கிடையாது. நம்ம வீட்டு கணத்துல ஜலம் இறங்கி போச்சுனாக்க மண்ணை தொற்று நின்றுதுன்னா நம்ம பண்ண ராஜாங்கத்தினுடைய தோஷம். நீ அன்னதானம் பண்ணினா மழை வரும். நான் ஒருத்தருக்கும் போடுறதில்லை சார். நான் என் ஒய்ஃப் 2 பேரும் சாப்பிட்டுடுவோம். இருக்கிற மழையும் வராது, அப்படி பெஞ்சாலும் உன் வீட்டில் பெய்யாது மழை. பூர்த்தேஷ்ட தத்த நியம விரத. நியமமான விரதங்கள் எத்தனை விரதங்கள் இருக்கு? முதல்ல அன்னைக்கு சொன்ன ஏகாதசி விரதத்தை பற்றி, அது மாதிரி எத்தனை விரதங்கள் இருக்கு? பஞ்சாங்கத்தை பாருங்க. விரதங்கள் இருந்தால் உடம்புக்கே நல்லது, ஹெல்த்துக்கே நல்லது. அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடாது இருந்தால் நல்லது, கெட்டுப்பட மாட்டோம். 30 நாள் சாப்பிட்டு ஒரு நாள் சாப்பிடாது இருந்தால் நல்லது. அது நியமவ்ரத தேவ விப்ர குரு அர்ச்சனா அதிபிகி. பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணி, பெரியவாளுடைய ஆசீர்வாதம் பண்ணி, தேவதைகளை பூஜை பண்ணி, இத்தனை செய்ய வேண்டிய முறை ஒன்றுமே குறையாமல் செய்திருக்கிறதுனால், ஹே பிரபோ, ஹே வாசுதேவா, இந்த ஜென்மாவிலே உங்களை நான் நினைக்கிறேன். பக்திக்கு காரணமாக இருக்கிறதும் பக்தி தான். அப்படி இருக்கிற போது தல்மே பவான் கலு மிருதா பதிஹி அங்கஜாயாம் ஆத்மார்ப்பிதஸ்ச பவதः அத்ர விபோ விதேகி. என்னையே உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சே, இன்னும் என்ன வேணும்? மா வீரபாகம் அபிமர்ஷது. இது வீரபாகம்ங்கிறாள், வீரனுக்கு வச்ச பலி. இந்த சரீரமே ஒரு பலி. அக்னியில உண்டான அக்னிக்கே போறோம். நம்ம உண்டாக்கிறது அக்னி. சூடு இல்லையா உடம்பு? அக்னியினுடைய சம்பந்தம் தான் பவர். அக்னினா பவர். பவர்னால தான் நாம் ஜென்மா எடுத்தோம். அந்த அக்னிக்கே கொண்டு போய் வச்சுடுறோம். அப்பா ரொம்ப வேண்டியவர்னா அவர் கண்ணை மூடின அப்புறம் ஆற்றுலையே வச்சுக்கிறோம், உடனே கொண்டு போய் தள்ளிவிடுறோம். ஏன்? அவர் பலி, இந்த சரீரம் பலி. அது மாதிரி உயிர் உள்ள போதும் உயிர் இல்லாத போதும் உனக்கே நான் கொடுத்துருக்கேன். இது நைவேதனம். பலினா நைவேதனம். பலினா ஆடு கோழியை வெட்டுறதுன்னு நினச்சிக்காதீங்க. பலின்னா நைவேத்தியம். பகவானுக்கு நம்ம எது கொடுக்குறோமோ அது பலி. பலாத் சம்பாதிதா பலி. உன்னுடைய பொருளாலே, உன்னுடைய பிரயத்தனத்தினாலே எது சம்பாதிக்கிறியோ அது. கண்ணப்ப நாயனார் மாம்சத்தையே கொண்டு போய் கொடுத்தார். பன்றி மாம்சத்தையே பகவானுக்கு கொடுத்தார், நைவேத்தியம் பண்ணார் சிவனுக்கு. காரணம் என்ன? அவர் சம்பாதிச்சது. அதனால பகவான் அதை எடுத்துக்கிட்டார், அது பலி. அது மாதிரி என்னையே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆத்மார்ப்பிதஸ்ச பவதः. அப்படி இருக்கும்படியான எனக்கு நதமகோஷ சுதாதயோல்யே வேறெவரே வீரேகதி வேமாருலகும் சீதாபதே. சீதாபதியாக இருக்கிற போது ராமாவதாரத்தில் என் வீட்டுக்கு நீங்கள் வந்தேன். உன் வீட்டுக்கு தானே புள்ள போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். அது மாதிரி என்ன தேடின்னு வந்தேன். அங்கே ஒரு வில்லை வச்சு வளைச்சு பரீட்சை பண்ணினேன். அந்த வில்லை வச்சு பரீட்சை பண்ணி நீங்கள் தேறினேள், என்னை கல்யாணம் பண்ணினேள். இப்போவும் உங்களுக்கு பரீட்சை வச்சுருக்கேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு பரீட்சையாக வைக்கிறோம்.
எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமானாலும் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன் சொல்லுங்க, ஓடிவிடுவான். உங்களுக்கு வச்சிருக்கேன் என்ன, இத்தனை ராஜாக்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல நான் கன்னிகா மாடத்திலிருந்து குலதேவதா பூஜையை பண்ணிவிட்டு வெளியே வரபோது இத்தனை ராஜாக்களுக்கு நடுவில் நீங்கள் வந்து மம் ரக்ஷசேனோத்வக வீரிய சூக்கம், குரூரமான வழி ராட்சச விதி, பொண்ணை தூக்கின்னு போகிறது இருந்தாலும் இருக்கட்டுமே, அப்படியாவது உங்களை வந்து அடைகிறேன். எஸ் அங்கிரி பங்கஜரஜ ஸ்னபனம் மகந்த வாஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்மதமோபகத்தியை, உங்களிடத்திலேயே இருக்கணும், உங்கள் பாத தூளியிலேயே கிடக்கணும், பாத சேவை பண்ணணும்னு எனக்கு ஒரு கால் இந்த ஜென்மாவிலே கிடைக்கலையா? யத்யம்புஜக்ஷரலபேய பவத் பிரசாதம் ஜக்ஷாமசூன் விரதகிருஷான் சதஜன்ம விஸ்யாத். இந்த ஜென்மாவை கிடைக்காத போனாலும் 100 ஜென்மாவிலையாவது படிப்படியாய் தபசு பண்ணி உங்களை அடைவேன். இதை சொல்லி முடிச்சால் உடனே பகவான் எழுதிருந்தார், பிராமணா புறப்படுவோம். தருகணிலநாமி ரத ராஜசமீரணகாமி ஆரோடு நித்ரி ஜகத்மி ஜகலினி கதஜா. பார்த்தீர்களா? பார்த்து ரசித்தீர்களா? அந்த ஸ்லோகங்களை எப்படி ஒரு ராகமா பாடுறா, பிளஸ் ஒரு தியாகராஜ கீர்த்தனை எப்படி வந்தது பார்த்தீங்க இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்போடு சந்திப்போம். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ब्रह्मा नारद एव च प्रतिमयोः सङ्गीत साहित्ययोः यो रामामृतपान निर्जित शिवः तं त्यागराजं भजे.